2012 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் நாட்டில் தெங்கு உற்பத்தி 114.5 வீதத்தால் வீழ்ச்சி கண்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் தேங்காய் எண்ணெய் உட்பட பல உற்பத்திகளும் வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2012 ஆண்டில் 2940 மில்லியனாக காணப்பட்ட தேங்காய்கள் 2013 ஆண்டில் 2513 மில்லியனாக வீழ்ச்சி கண்டதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெங்கு உற்பத்தி செய்யப்படும் பிரதேசங்களில் காணப்பட்ட குறைந்த மழை வீழ்ச்சி இதற்கு காரணம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டில் தெங்கு உற்பத்தியில் 172 வீதம் உணவு சமைப்பதற்காக காணப்பட்டதுடன் இதனால் தெங்குசார் உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்திக்கு தேவையான தேங்காய்களை பெற்றுக்கொள்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். எவ்வாறாயினும் 2013 ஆண்டில் தெங்கு உற்பத்தி 145 வீதத்தில் வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தெங்கு உற்பத்தியின் வீழ்ச்சி வடமேல் மாகாணத்தின் பாரம்பரிய தும்பு உற்பத்திக்கும் பாதிப்பை செலுத்தியுள்ளதாக அத்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்தனர். உற்பத்திகளை மேற்கொள்ள தேவையான தேங்காய் மட்டைகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த தொழிற்சாலைகள் தற்போது மூடப்பட்டு வருகின்றன. தெங்கு உற்பத்தி குறைவடைதல் மற்றும் தேங்காய்களுக்கு தொற்றியுள்ள மைட்ரா நோய் போன்ற காரணிகளால் தமது உற்பத்திகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக தும்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட தேங்காய் மட்டைகளை பெற்றுக்கொண்டால் அவற்றினூடாக குறைந்த அளவான தும்புகளை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அதேபோன்று இதனால் சில உற்பத்திகளை மேற்கொள்ள முடியாமலும் போகின்றது.